வணக்கம் மருத்துவ. தமிழ்நாட்டில் தொடர்ந்து அது காலங்காலமாக அழியாமல் இன்ன வரைக்கும் எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி இன்று வரைக்கும் பார்த்தோன்னா தொடர்ந்து ஆணவ கொலைகள். அது என்னன்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையன் காதலிக்கிறது அது அவ்வளோ பெரிய கொலை குத்த மாரி அந்த பச்சை இளம் குழந்தைங்களை போய் வெட்டி சாவடிறீங்கடி. நீங்களாம் யாரா நீங்க? ஏன்னா தொடர்ந்து இதை பத்தி பேசுறேன். ஆணவ கொலைக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வாங்க, தனிச்சட்டம் கொண்டு வாங்க. இந்த பேர் வந்து தொடர்ந்து சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகளை வெட்டி சாவடிக்கிறாங்க. இந்த சாதி வெறி பிடிச்ச சில சைக்கோங்க, இல்லை சில வந்து சாதி வெறி பிடிச்ச தலைவர்கள் வந்து பேச்சை கேட்டுங்க தத்த ஆத்தா அப்பாவே பார்த்தோன்னா இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து அரசியல் படுத்தணும், நம்மளாம் மனுஷன் தானே அப்படின்னு போய் அவங்க மண்டையில் வந்து உரைக்கிற விதமாக சொல்லணும். அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம், சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தார். என்ன ஆயிட போகுது தெரியல. ஏன் இதை வந்து தொடர்ந்து வந்து தட்டி கழிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி என்னன்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தாவேக்கா ஆட்சி பதவி ஏற்று கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2 மாசம் கிட்ட ஆகும் போது தாவேக்கா ஆட்சியில் இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7க்கும் மேலே வந்து ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா மயிலாடுதுறையில் பார்த்தோன்னா ஒரு ஆணவ படுகொலை, அதாவது ஒரு கோரக்கொட்டால ஒரு பொண்ணு ஒரு பையனை சாகடிச்சு தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. இது சாகடிச்சாங்களா இல்லை சூசைட் பண்ணிட்டாங்களான்றது போலீஸோட விசாரணையில் வரும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏன் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது? ஒரு சின்ன பசங்க, வயசுக்கு மேஜரான பசங்க தனக்கு பிடிச்ச லைஃப்பை வந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஏன் இந்த சாதி வெறி பிடிச்ச இந்த சைக்கோங்க ஏன் அப்படி தூண்டி விட்டு இந்த குழந்தைங்களை சாவடிக்கன்னு தெரியல. இல்லை உண்மையே அந்த குழந்தையோட பாவங்கள்லாம் சும்மா விடுமாடா? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நம்ம சேனலில் பார்த்தோன்னா நிறைய வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து வீடியோ போட்டிருக்கோம், நிறைய அரசியல் படுத்த விதமாக வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனால் அதே மீறியும் பார்த்தோன்னா அவங்களுக்கு போய் அந்த மக்களுக்கு சேர வேண்டியது பார்த்தோன்னா இன்னும் சேரல. ஏன்னா அதை சேர விடவும் பார்த்தோன்னா ஒரு சாதி கட்டமைப்பு, ஒரு சாதி தலைவன் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளாம் யார் தெரியுமா, ஆண்ட பரம்பரை, நமக்கும் வந்து ஒரு பண்பாடு இருக்கு, சிங்கத்தோடு தான் இணையணும் அப்படின்னு மனுஷனை போய் சிங்கம்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருப்பான், நம்ப வச்சிருப்பான். அதுங்களை பார்த்தோன்னா ஆமாம் நம்மளாம் சிங்கம் பழகுது, நம்மளாம் உயர்ந்தம் பழகுது அப்படின்னா அதுவும் சைக்கத்தனமா பைத்திய மனையில வந்து நம்பிட்டு, நம்மளாம் பார்த்தோன்னா நம்ம இடத்துல மேரேஜ் பண்ணோம், நம்மளாம் வந்து ஒரு உயர்ந்த ஜாதிகள், அதுக்கெல்லாம் கீழ் சாதிங்க அப்படின்னு இவனிலே வந்து உளவில் வந்து நினச்சிக்கிறாங்க. சயின்டிஃபிக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பேர் வந்து மனுஷனை வந்து கீழே மேலும் ஒருத்தன் கிடையாதுடா. இந்த பூமியில பிறந்த எல்லா உயிரும் பார்த்தோன்னா சமமானதான். அது வந்து பார்த்தோன்னா ஒரு எறும்பு மீது, ஒரு வந்து யானை மீதுனா கூட அதுவும் இதுவும் பார்த்தோன்னா இந்த பூமியில பார்த்தோன்னா சமமான உயிர் தான். எந்த வகையிலும் பார்த்தோன்னா அந்த எறும்பு வந்து கீழ் சாதி, யானை வந்து உயர் சாதி அப்படிலாம் ஒன்று கிடையாது. பல வந்து சாதி பேரை கேட்டு இவன் வந்து நம்பி இவன் ஒரு உலகத்துல வாழ்றவ. அதன் காரணமாக தான் தன்னோட தங்கச்சியோ தன்னோட அக்காவோ பார்த்தோன்னா தன்னோட பிடிச்ச பையனை வந்து மேரேஜ் பண்ணா அவன் எந்த சாதி, அவன் என்ன ஆளுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு வெட்டி சாவடிக்கிறான். கவினோட ஆணவ படுகொலை பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சார் அவர்கள் வந்து மதுரையில் மீட்டிங் போடும்போது கவினோட ஆணவ படுகொலை நடந்த சமயம் அப்ப விஜய் சார் அவர்கள் வந்து இதை பத்தி பேசுவாரு, ஒரு வார்த்தை பேசுவாரு, அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கை விடுவாரு அப்படின்னு தமிழக மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா விஜய் சார்கள் வந்து பேசல, மௌனம் கத்தம் போனார். ஆனா இப்ப இன்னைக்கு அவரோட ஆட்சியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8க்கு மேல ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதை பத்தி ஒரு அறிக்கை கூட சார் வந்து வெளியிட மாட்டாரு. ஏன் ஒரு தனிச்சட்டம் வந்து ஏற்கலாமே, அது கூட உங்களால முடியாதா? போன ஆட்சியில் பார்த்தோன்னா ஏற்படுத்துற சொல்லி அதுக்கான வந்து வேலைப்பாடுகள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சட்டசபையிலே பார்த்தோன்னா அன்னைக்கு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களே பார்த்தோன்னா இதுக்கான தனிச்சட்டம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு வந்து எதிர்ப்பா சில பேர்லாம் ஓடி வந்தானோ பார்த்தோன்னா நம்ம இந்த சௌத்திரி தேவன் அப்படின்னு ஒரு மூக்கு உருண்டை வச்சுக்கிற ஒரு ஆளு, நிறைய ஆட்கள் வந்து எப்படி தனிச்சட்டம் நீங்க வந்து கொண்டு வந்துறீங்க, இது வந்து எங்களுக்கு எதிரான ஒரு சட்டம், ஏன்டா மக்களை வெட்டி சாவடிக்கிறீங்கடா, ஏன்டா வந்து காந்தோடி வெட்டி சாவடிக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எடுத்து ஒரு தனிச்சட்டம் கொண்டு வந்தா இது உங்களுக்கு எதிரான சட்டமா அப்படின்னு என்ன சொல்ல வரோன்னா, இவனு அந்த தப்பு தொடர்ந்து பண்றானா, அதனால தான் பார்த்தோன்னா இது எங்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்றானா. அப்ப அந்த ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி இந்த சட்டம் கொண்டு வரதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜாதி ஓட்டு. இப்போ வந்து விஜய் சார் சொல்றாரு, என்னோட ஆட்சியில் பார்த்தோன்னா ஜாதியை ஒழிச்சுட்டா, மதத்தை ஒழிச்சுட்டா அப்படின்றாரு. சார் எங்க ஒழிச்சுங்க? சாதி ஒழிப்பை பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேச மாட்டீங்க. தயவுசெய்து இது போன்ற ஆணவ கொலை நடந்தனா போய் அந்த மக்களை போய் பாருங்க, நேரில் சந்திச்சு பிரச்சனைக்கான தீர்வை கூறுங்க. இல்லைன்னா அந்த பகுதியில் உள்ள சாதி வெறியன்ஸ் எல்லாம் கூட்ட அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. இல்லைன்னா வந்து அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் படுத்துங்க. அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான வந்து தலைமை பண்பு. ஆனா நீங்க பண்றீங்களா? அன்னைக்கு வந்து அரசியலையும் வரல, ஆனா அப்பவே நீங்க பார்த்தோன்னா அமைதியாக தான் இருந்தீங்க, மௌனம் கத்துதான் இருந்தீங்க. ஆனா இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா அரசியலுக்கு வந்து பவர் வந்துருச்சு, சிஎம் ஆயிட்டீங்க. இப்பவும் நீங்க வந்து அந்த ஆணவ கொலைகள் பத்தி பேச மாட்டீங்க, ஒரு கண்டன அறிக்கை பத்தி விட மாட்டீங்க, ஒரு நியூஸ் இல்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஆட்கள் யாருன்னா ஒருத்தர் பேசுறாங்களா? அப்ப யாருமே பேச மாட்டீங்கன்னா இது வந்து என்ன தெரியுதுன்னா சாதி ஓட்டு. அப்ப சாதி ஓட்டு உங்களுக்கு தேவைப்படுது. அதனாலே பார்த்தோன்னா அப்பாவே தலித்தின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் செத்தவங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்க கடந்து போறீங்க. நம்ம அதிகாரத்துல வாழணும், அதிகாரத்துல இருக்கணும். இது போன்ற சாதியா மதமா மக்கள் பிரிஞ்சு இருந்தாதான்
நம்மளும் வந்து அரசியல் படுத்த முடியும், நம்மளும் வந்து அரசியல் பண்ணி பிழைக்க முடியுன்ற மாரி நீங்களா வந்து இருக்கீங்களா, அதனால நீங்க வந்து வாய் திறந்து பேச மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுல மயிலாடுதுறையில இருந்த ஆணவ படைகள் பார்த்தோன்னா செய்தி வருது, அந்த நியூஸ்ல பார்த்தோன்னா கீழே கமெண்ட்ல சாதி வெறியன்ஸ் அவ்வளோ அச்சம் இல்லாம கெத்த கமெண்ட் போறாங்க. அதாவது 14 பையனுக்கு 12ஆம் கிளாஸ் பொண்ணு மேல உனக்கு காதல் தேவையடா அப்படின்னு அப்படியே ரொம்ப கேவலம் போறோம். டேய், நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இளவரசன் படுகொலை எதனால நடந்தது? அது சாதி ஆணவ படுகொலை தானே. இளவரசன் என்னடா போற, அந்த பையன் ஏன்னா படிச்சு நல்ல ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் தான்டா, அவனும் ஒரு படிச்ச பையன், அந்த பொண்ணு ஒரு படிச்ச பொண்ணு தான், 2 பேரும் இணையறதுல அங்க என்ன பிரச்சனை? அதே மாதிரி பார்த்தா கவின் என்ற பையன் பார்த்தா ஐடி செக்டர் நல்ல சம்பளம் வாங்கி கொடுப்பேன், அந்த பையனோட ஃபேமிலி பார்த்தா அவ்வளவு பணக்கார ஃபேமிலி, அந்த பையனுக்கு என்னடா போற? அப்ப இவனு ஏதோ ஒரு காரணம் வந்து திணிச்சுக்கிறவன் காலங்காலமா பார்த்தனா உனக்கு வந்து இந்த சாதி பொண்ணு கேட்குதா அப்படின்னு காலங்காலமா பார்த்தனா அந்த பட்டியல் மக்கள் மீது வன்மத்தை வந்து தொடர்ந்து கேட்கிறாங்க. இதை வந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்தோன்னா பயம் இல்லாம, அது கொஞ்சம் கூட பயம் இல்லாம கமெண்ட போறவங்க, ஸ்டேட்டஸ் போறவங்க, பேசி வீடியோ வர போறவங்க, இதெல்லாம் காவல்துறை அவர்கள் இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் பண்றீங்களா? ஏன்னா இவனை போன்ற ஆட்கள் வந்து இன்னும் பல பேருக்கு சாதிவீரை தூண்டுறாங்க, தூண்டி பல கொலைகள் பண்றதுக்கு இவன் ஒரு வந்து முன்வதாரணம். அப்ப இதெல்லாம் கண்டிச்சு தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? அப்ப எந்த ஒரு அரசு இங்க வந்தாலும் சாதி ஆணவ படைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுதா இல்லையானது ஒரே இங்க கேள்வி வருது. ஏன்னா தொடர்ந்து நடக்குது. இதை வந்து காதை மூடிட்டுக்கிறாங்க, வாயை மூடிட்டுக்கிறாங்க. எப்பா அதை பத்தி பேசக்கூடாது, அதை டச் பண்ணா ஓட்டு போயிடும். அது நம்ம டிவிகேவோட செய்தி தொடர்புல ஒருத்தர் தெரியுமா, அவர் பார்த்தோன்னா ஒரு பேட்டியில சொல்றாரு, ஆமாங்க அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே இருக்கணும், அதெல்லாம் கடந்துதான் வந்து சாதியை ஒழுக்கணும். இப்படி ஏண்டா குற்றம் நடக்குது அதை பேசுங்கடான்னா பேச மாட்டீங்க, அதை கடந்து நீங்க வந்து சாதியை ஒழிச்சிருங்க. எப்படி ஒழிப்பீங்க? இப்ப விஜய் சார் ஒழிச்சார்ல, சாதியை பார்க்கணும் ஓட்டு போட்டாங்களா, ஐயோ இதெல்லாம் சினிமா முகத்துல போட்ட ஓட்டியா, இதை போய் சாதி ஒழிப்பு, இது வந்து சாதியை ஒழிச்சுன்னு பேசுறீங்களே, உங்களாம் கொஞ்சம் மானம் சூடு சொர்ணம் வெக்கம் இல்லையா? சாதி ஒழிப்புனா சாதி ஒழிப்பை பத்தி பேசணும், போய் ஊரும் சரி ஒன்னா கிட்ட போராட்டத்தில் நிக்கணும், அதுதான் சாதி ஒழிப்பு. பட்டியலின நம்ம மேல்பகுதியில் வந்து கோயிலுக்குள்ள போனதில்ல, 2026 25 பார்த்தோன்னா சாதி கலவரம் உருவாது, அடிச்சு சாப்பிட்றாங்க. என்ன 2024 சந்திரானிக்கு வந்து ராக்கெட் விட்டு சயின்ஸ் எங்கே வளர்ந்து போகுது, ஆனா இன்னும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து சாதி வெறி தாண்டவம் ஆடி சரி ஊரா பார்த்தோன்னா தலித்து மக்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ள போகிறான்னு சொல்லி இன்னமும் எல்லா ஊர்ல அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க களை எடுப்பீங்க, இதெல்லாம் எப்படி நீங்க பேசுவீங்க, இதுக்கெல்லாம் வந்து பதில் இருக்கான்னு கேட்டா இவங்கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா இதெல்லாம் கடந்து போறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஏன் கடந்து போறாங்கன்னா இது அவங்களுக்கான பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க சுமூகமா சந்தோஷமா வாழ்றாங்க. தினம் இதோ ஒரு மூலையில மணிக்கு ஒரு முறை இல்லைன்னா நிமிஷத்துக்கு ஒரு முறை டிஸ்கிரிமினேஷன் பார்த்தோன்னா எங்க ஒரு பட்டியலின குழந்தை, எங்க ஒரு பட்டியலின சகோதரி, எங்க ஒரு பட்டியலின வந்து அப்பா அம்மா எவனே வந்து ஒருத்தன் சாதியெல்லாம் பாதிக்கப்படுறான். இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றது இந்த இந்தியாவில் உள்ள எவனுக்குமே தோண மாட்டேது. எவனும் அதை பத்தி ஒரு தனிச்சட்டம் ஒன்று கொண்டு வரணும், இல்லை அவங்களோட பாதுகாப்பு கருதி பேசணும், இல்லைன்னா வந்து மக்களை வந்து அரசியல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி யாரும் பார்த்தோன்னா இது வந்து முன்னோக்கி போக மாட்டாங்க. தமிழக மக்களாகிய நீங்க பாருங்க இதெல்லாம் பேசணும். அப்ப மாற்றம் ஒரு புது ஆட்சி வந்தா அப்ப இது போன்ற தவறுகள் வந்து கண்காணிச்சு அதை களை எடுக்கணும், அதுதான் மாற்றம். சும்மா இதெல்லாம் கண்டுக்காம போனா இது வந்து மாற்றம்னா வீடியோட இறுதியா ஒரு சாதி வீரன் பேசி வீடியோ போடுறான். அதாவது நான் இவங்கெல்லாம் சத்திர வம்சமா அப்படின்னு இந்த மயிலாடுதுறையில நடந்த ஆணவ படுகொலை பத்தி பேசி பெருமையை வீடியோ போடுறான். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, உயர்சாதி சத்திரியரினம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வரையில்தான் சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு எல்லாம் என்பது. இந்த மயிலாடுதுறையில் காதல் ஜோடிகள் 20 தற்கொலை செய்து கொண்டதில் நான் விசாரித்ததை ஆராய்ந்த வரை அதன் மூலம் இது நிறுவனம் ஆயிருக்குது. உறவுகளே, எப்படின்னு பாத்தீங்களா சொந்தங்களே, அந்த பெண்ணுடைய தந்தை வசிக்கக்கூடிய கிராமம், அந்த சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிராமம். அங்கே சத்திரியர் சமுதாயத்தை சேர்ந்த வன்னியர் குல சத்திரியர்கள் சிறுபான்மையாக சொற்ப அளவில் தான் இருக்கிறாங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 குடும்பங்கள் மட்டுமே இருக்கிறாங்களா. மொத்தமா எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 20 ஒரு சொற்ப அளவுல இருக்கிற ஒரு 20 பேர் தான் அதிகபட்சமாவே இருக்கிறாங்களா சொந்தங்களே. என்ன பண்ணலாம் அதுக்கு? அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பல், அந்த பொறுக்கி கும்பல் எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்களாமா. அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பேச முடியாதாமா. அதன் தொடர்ச்சியாக இந்த 16 வயசு 16 அதாவது இந்த பகுதியில் உள்ள பட்டியலின மக்கள் வந்து பொறுக்கி கும்பல்ன்றான், அந்த கிராம மக்களே பார்த்தோன்னா பொறுக்கி கும்பல்ன்றான். இது போன்ற நாய்களா பார்த்தோன்னா பயம் இல்லாம தொடர்ந்து வீடியோ போடுது. ஆனா இவங்களை போல ஆட்களை வந்து கைது பண்ணி தூக்கி வைக்கலாம். ஏன்னா இந்த பையன் பார்த்தோன்னா நிறைய சின்ன பசங்களை, சின்ன குழந்தை பசங்களை கூட்டு வச்சு சாதி வெறி தூண்டுவது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கான். அப்போ இருந்து நான் வந்து பார்க்குறேன், இன்ஸ்டாலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு என்ன ஒரு அறிவு, ஒரு மண்ணாங்கட்டியும் எதுவுமே இல்லை. ஆனால் மக்கு மாரி வந்துட்டு இது வந்து வீடியோ போட்டுக்குது, நம்மளாம் சத்திரிய குல வம்சம்டா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களாம் பார்த்தோன்னா மேன்டோட் பண்ணி ஏமாத்திருக்குது. அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பேச முடியாதாமா. அதன் தொடர்ச்சியாக இந்த 16 வயசு 16 வயசு பள்ளி மாணவியை கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 2 வருடமா வந்து கிட்டத்தட்ட 14 வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவிய கட்டாயமா நாடக காதல் செஞ்சு அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சிருக்கிறா. அதை வந்து கண்டிக்கவும் இல்லை அந்த சேர்ந்த அந்த கிராம மக்கள் எல்லாம். இவங்க வந்து கேள்வி கேட்டாலும் வந்து மேல அந்த பெண்ணுடைய தந்தை கேள்வி கேட்டாலும் அந்த நாடக காதலை எதிர்த்து உண்மையிலேயே நான் பிசிஆர் கேஸ் நான் கொடுத்துருவேன், உண்மையிலேயே நான் இது பண்ணிடுவேன். அதுபோல கட்சிகள் மூலியமாகவும் சங்கங்கள் மூலியமாகவும் மிரட்டல் விடுத்து அந்த கிராமத்து இளைஞர்களும் சரி வீட்டுக்கு ஒரே முட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு வருவாங்களாமா. அவருடைய அப்பாவாலையுமே நடக்க முடியாது. நம்ம சொந்தங்கள கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்ல ஒரு இது நடக்க முடியாத நிலைமை. குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம் சொந்தங்களே. குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில இருக்க குடும்பமா? ஏழ்மை நிலையில இருக்க குடும்பத்துக்கு எதுக்குடா சாதி? ஏடா அது 16 வயசுல 14 வயசுல ஸ்கூல் பசங்க பழகி பேசுறதே பார்த்தா இவனுக்கு காதல் அப்படின்னு நினைச்சு பேசிக்கிறான். டேய் சைக்கோங்களா, என்ன நினைச்சுக்கிறீங்க? அதாவது என்ன நினைக்கிறான் தெரியுமா? மைனாரிட்டி குழந்தைங்க, அதாவது பார்த்தோன்னா 18 வயசு உள்ள குழந்தைங்களே பார்த்தோன்னா ஏமாத்தி காதலிச்சு ஏமாத்துறாங்க, நாடக காதல் பண்றான். டேய் 25 வயசு ஆனாலும் காதலிச்சா நீங்க வந்து வெட்டி தானே சாவடிக்கிறீங்க. ஏண்டா கவினோட ஆன்ம படைக்கலன்னா அவன் சின்ன பெண்ணடாவா, அந்த பொண்ணுங்களோட சின்ன பொண்ணடா அதுங்களா? எல்லாம் பெரிய பசங்க தான்டா, எல்லாரும் பார்த்தோன்னா கல்யாணம் பண்ற வயசு பசங்க தான்டா. அவன் தானே வெட்டி சாவடிக்கிறான். அப்ப இவனுக்குள்ள பார்த்தோன்னா சாதி வெறி இருக்கிறதே இந்த நாய்ங்க உணர மாட்டவனுவன். இவனை பார்த்தா நம்ம நினைக்கிறதா உலகம், நம்ம நினைக்கிறதா கரெக்டா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. டேய் முட்டாள் தற்கொலைகளா, தயவு செய்து வெள்ளக்காரனை கம்பேர் பண்ணுங்க. இந்த பூமியில வாழ்ற எல்லாரும் மனுஷன் தான்டா. எவனும் வந்து கீழே மேல பெரிய சத்திர பெரிய மம்சம் மண்ணும் மசுரி எதுவுமே கிடையாது, மனுஷன் தான். உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சாக நிலைமையில கிடந்தா ரத்தம் தேவைப்படும். அன்னைக்குன்னா சாதி பார்த்தா நீ வந்து கேட்ப ரத்தம், மானம் முள்ளவனா இருந்தா ஒரு சத்திரன் தான் நீ பிறந்தவனா இருந்தா அன்னைக்கு உன் சாதி ரத்தம் தான் நீ கேட்கணும். அதை விட்டு பார்த்தா அன்னைக்கு மட்டும் சாதிக்கு பார்க்க மாட்டேன், அன்னைக்கு மட்டும் மதம் பார்க்க மாட்டேன், எவன் கொடுத்தா போதண்டா உயிர் வாழலாம் அப்படின்னு அன்னைக்கு மட்டும் ஆசைப்படுவேன். ஆனா மத்த இடத்துல மட்டும் உங்க சாதி தேவைப்படுது. இது போன்ற நாய்களை பார்த்தனா இந்த பையன் பார்த்தனா சின்ன வயசுலேயே இது போன்ற ஒரு சாதி தலைவரை உருவாக்குறதுக்கான எல்லா விஷயமும் பண்றான். காவல்துறையர்கள் தயவு செய்து இந்த பையன் மீது நடவடிக்கை அவசியம் எடுக்க வேண்டும். ஏன்னா நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து பார்த்தோன்னா சாதி வீரத்தை உண்டு விதமா வந்து மேன்குலேட் பண்ணி வீடியோ போட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஏன் காட்டுனா பாருங்க, மக்களாகி நீங்களும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, காவல்துறை கொண்டு போய் சேருங்க. இது போன்ற பசங்களாம் பார்த்தோன்னா இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான பசங்க. தொடர்ந்து நடக்கும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும். இது வந்து முதல்வருக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். சிஎம் அவர்கள் வந்து இதுக்கு வந்து செவி சாய்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம தனிச்சட்டம் வந்து கொண்டு வரணுமா வேண்டாமான்றது அதை பத்தின கருத்துக்களும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.